ஒரு நாள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புல்லாங்குழல் இசைப்பதை கேட்டார்கள். அப்போது அவர்கள் தங்களது 2 பெருவிரல்களாலும் காதுகளை மூடிக்கொண்டு பாதையை விட்டு விலகி நின்று என்னை பார்த்து, "நீ ஏதாவது சப்தத்தை கேட்கிறாயா?" என்று கேட்டார்கள். அதற்கு நான் இல்லை என பதில் கூறினேன். அப்போது அவர்கள் தனது காதை திறந்து, "ஒரு நாள் நான் அல்லாஹ்வின் தூதருடன் இருந்தபோது இது போன்றதொரு சப்தத்தை கேட்டார்கள். அதன்போது இவ்வாறு நடந்து கொண்டார்கள்" என்று கூறினார்கள். இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் புல்லாங்குழல் ஓசையை காது கொடுத்து கேட்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பாதையை விட்டு விலகி காதை பொத்தி இருந்தமையினால் சப்தம் நின்றுவிட்டதா என்பதை தெரிந்து கொள்ளவே, "உங்கள் காதில் ஏதாவது சப்தம் கேட்கிறதா?" என்று இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டார்கள். புல்லாங்குழல் ஓசையானது நிற்கும் வரை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தனது காதை திறக்கவும் இல்லை, பாதைக்கு திரும்பி வரவும் இல்லை. எனவே தேவையின் நிமித்தம் இதனை செவியேற்க அனுமதி உண்டு என்று இப்னு குதாமா அல் மக்தசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். மேற்படி 2 இமாம்களினதும் கருத்துக்களாக இருக்கின்ற, எதிர்பாராத விதமாக தானாக இசை காதில் விழுவது தேவையின் நிமித்தமாகுமானது என்ற கருத்து வெறுக்கத்தக்கதாகத்தான் இருக்க வேண்டும் என்ற இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் செய்தி பின்னர் இடம்பெற உள்ளது. அல்லாஹ்வே மிக அறிந்தவன். ஆதாரம்: அல் முக்னி 10/173